Method of expressing concentration. நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனை, அதாவது நம்ம சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, அந்த சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷனை எப்படி நம்ம மெஷர் பண்ணணும், அதை எப்படி வந்து நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். முதல்ல கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு செர்டைன் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்னா கரையக்கூடிய பொருள், கரையும் பொருள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம குறிப்பிட்ட அளவான சால்வன்னா கரைக்கும் பொருள், இது கரையும் பொருள், இது கரைக்கும் பொருள். நம்ம இந்த சொல்லிக்கிட்ட அந்த சால்வனில் நம்ம போட்டோன்னு சொன்னால் அது வந்து டிசால்வ் ஆயிரும். அதான் வந்து கான்சன்ட்ரேஷனாக என்னென்னா, ஒரு செர்டைன் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சால்வனில் போட்டு டிசால்வ் பண்ணுறோம். இதுதான் வந்து கான்சன்ட்ரேஷன். உதாரணமாக இப்படி வச்சுக்கலாம். ஒரு தண்ணியை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம சுகர் ஆட் பண்ணுறோன்னு சொன்னால், சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோன்னு சொன்னால் அந்த சுகர் காணாமல் போகுதில்ல, டிசால்வ் ஆகுதில்ல. அந்த அந்த வாட்டரில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சுகர் வந்து நம்ம போடுறோம் அப்படிங்கிறது தான் வந்து கான்சன்ட்ரேஷன். அதில் வந்து நிறைய வகையாக வந்து கான்சன்ட்ரேஷனை சொல்லுவாங்க. அதில் 2 வகை வந்து குவான்டிடேட்டிவ், இன்னொன்று வந்து செமி குவான்டிடேட்டிவில் என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா டைலூட், இன்னொன்று வந்து கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைலூட் அப்படின்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட்டை அதிகமான அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட்டில் நம்ம போடுவோம். உதாரணமாக இப்போ வந்து வாட்டரில் வந்து நம்ம சுகர், அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம். வாட்டரில் நம்ம சுகரை வந்து அதிகமாக ஆட் பண்ணாமல் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நம்ம குடித்தா எப்படி இருக்கும், நம்ம என்ன சொல்லுவோம், சுகர் வந்து கம்மியாக இருக்குது. அதே நம்ம டீலையும் அப்படி தான் சொல்லுவோம். சுகரை கம்மியாக போட்டாங்கன்னா டீயில் சுகர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து டைலூட். அதாவது சால்வெண்ட் அதிகமாக இருந்து சொல்யூட் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை டைலூட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா சொல்யூட் அதிகமாக இருக்கும், சால்வெண்ட் வந்து சொல்யூட்டை விட கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக டீ கேட்போம். அப்போ ஸ்ட்ராங்காக டீ கேட்டோன்னு சொன்னோம்னா அந்த டீயில் வந்து சுகர் வந்து நல்ல தூக்கலாக, மற்ற எல்லா விஷயமே தூக்கலாக போடுவாங்க. அதுதான் வந்து கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு ஒரு உதாரணம். செமி குவான்டிடேட்டிவ்லி எப்படி வந்து சொல்லுவாங்கன்னு சொன்னால் அன்சேச்சுரேட்டட், சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்சேச்சுரேட்டட் சொல்கிறதுக்கு முன்னாடி சேச்சுரேட்டட் அப்படின்னு என்ன நம்ம புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் அன்சேச்சுரேட்டட் தானாக புரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸில் வாட்டர் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம், அதில் நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி மிக்ஸ் பண்ண சுகர் வந்து கரைஞ்சிக்கிட்டே வரும். கடைசி ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னு சொன்னால் சுகர் வந்து கரையாது. அந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாட்டரில் ஆட் பண்ண முடியாது, நான் வந்து டிசால்வ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த வாட்டர் சொல்யூஷன் சொன்னால் அதுதான் வந்து சுகரோட சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கரைச்சிக்கிட்டே இருந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து அன்சேச்சுரேட்டட் கண்டிஷன். நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் ஆட் பண்ணி கரைச்சிக்கலாம் அப்படின்னு அந்த வாட்டர் சொல்ல போய் தான் நமக்கு வந்து அந்த சுகர் வந்து ஈஸியாக கரைஞ்சுதா, அதுதான் வந்து அன்சேச்சுரேட்டட் கண்டிஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மெத்தட் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் கான்சன்ட்ரேஷன் எப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொன்னால் பெர்சன்டேஜில் இது பண்ணுவாங்க. மோலார், நார்மல், இன்னொன்று வந்து சொல்யூஷன் ஃப்ரம் சொல்யூஷன். முதல்ல நம்ம பார்க்குறது வந்து பெர்சன்ட். W/W அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, வெயிட் பை வெயிட், வெயிட் பை வால்யூம், வால்யூம் பை வால்யூம். இது வந்து 3 வகையாக பெர்சன்ட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எப்படின்னு சொன்னால் W/W அப்படின்னா வெயிட் பெர் வெயிட். அதாவது நம்ம சொல்யூட்டையும் வெயிட்டில் கனெக்ட் பண்ணுவோம், சொல்யூஷனையும் நம்ம வெயிட்டில் கனெக்ட் பண்ணுவோம். வெயிட் ஆஃப் சொல்யூட், குறிப்பிட்ட வெயிட் ஆஃப் சொல்யூட்டை குறிப்பிட்ட வெயிட் ஆஃப் சொல்யூஷனில், மொத்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சொல்யூஷனில் வந்து டிசால்வ் பண்ணுறோம். அதான் வந்து வெயிட் பை வெயிட். அதை எப்படி நம்ம சொல்லுவோம்னு சொன்னோம்னா, குறிப்பிட்ட கிராம் ஆஃப் சொல்யூட்டை எடுத்து 100 கிராம் ஆஃப் சொல்யூஷனில் நம்ம டிசால்வ் பண்ணோம்னா அது வந்து வெயிட் பை வெயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணமாக NaCl சொல்யூஷன் 100% ஆஃப் வெயிட் பை வெயிட் NaCl சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா இங்கே NaCl தான் வந்து சொல்யூட், அதாவது கரையும் பொருள். வச்சுக்கோங்க. அந்த 100% ஆஃப் NaCl சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னால் முதல்ல 100 கிராம் ஆஃப் NaCl எடுத்து 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன் இருக்குல்ல அதில் நம்ம டிசால்வ் பண்ணணும். 100 கிராம் ஆஃப் NaCl கரையும் பொருளை எடுத்து
100 கிராம் ஆஃப் சொல்யூஷன் கரைக்கும் பொருளில் வந்து நம்ம டிசால்வ் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு வந்து 100% ஆஃப் வெயிட் பை வெயிட் NaCl சொல்யூஷன் கிடச்சிரும். ரெண்டாவதாக பார்க்குறது வந்து வெயிட் பை வால்யூம். வெயிட் பை வால்யூம்னா அதே மாதிரி தான் வெயிட் ஆஃப் சொல்யூட்டை எடுத்து டோட்டல் வால்யூம் ஆஃப் சொல்யூஷனில் வந்து நம்ம வந்து டிசால்வ் பண்ணணும். இதில் நம்ம எதை ப்ரெசென்ட்னு சொல்லுவோம்னு சொன்னால் குறிப்பிட்ட கிராம் ஆஃப் சொல்யூட்டை எடுத்து 1 கிராமோ 2 கிராமோ அப்படி எடுத்து 100 ml ஆஃப் சொல்யூஷன் நம்ம டிசால்வ் பண்ணோம்னு சொன்னோம்னா இதை வந்து வெயிட் பை வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு 4% ஆஃப் வெயிட் பை வால்யூம் NaCl சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னால் 4 கிராம் ஆஃப் NaCl கரையும் பொருளை எடுத்து 100 ml ஆஃப் சொல்யூஷன் வாட்டராக இருக்கட்டும் மற்ற என்ன லிக்விடாக இருக்கட்டும் அந்த 100 ml ஆஃப் லிக்விட்லேயோ சொல்யூஷன்லேயோ நம்ம டிசால்வ் பண்ணோம்னா 4% ஆஃப் வால்யூம் வெயிட் பை வால்யூம் NaCl சொல்யூஷன் நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி வால்யூம் பை வால்யூம் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. வால்யூம் ஆஃப் சொல்யூட்டை எடுத்து குறிப்பிட்ட ஒரு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் சொல்யூஷனில் நம்ம டிசால்வ் பண்ணுறோம். அதை நம்ம எப்படி பார்ப்போம்னா ml ஆஃப் சொல்யூட் குறிப்பிட்ட ml ஆஃப் சொல்யூட்டை கரையும் பொருளை எடுத்து 100 ml ஆஃப் சொல்யூஷனில் நம்ம ஆட் பண்ணுறோம், கரைக்கும் பொருளில் ஆட் பண்ணுறோம். உதாரணமாக 10% ஆஃப் வால்யூம் பை வால்யூம் எத்தனால் சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னால் 100 ml ஆஃப் எத்தனாலை எடுத்து கரையும் பொருளை எடுத்து 10 ml ஆஃப் எத்தனாலை எடுத்து 100 ml ஆஃப் சொல்யூஷன் நம்ம டிசால்வ் பண்ணோம்னா 10% ஆஃப் எத்தனால் சொல்யூஷன் நமக்கு கிடச்சிரும். ரெண்டாவது நம்ம பார்க்குறது வந்து மோலார். மோலார் சொல்யூஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு சொல்யூஷனை எடுத்துகிட்டு இப்போ 2 லிட்டரோ 5 லிட்டர் சொல்யூஷன் எடுத்துருக்கோம். 5 லிட்டர் சொல்யூஷனில் அந்த 5 லிட்டர் ஒவ்வொரு லிட்டர்லையும் வந்து 1 மோல் ஆஃப் சொல்யூட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து மோலார் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் அந்த மோலார் சொல்யூஷன் மோல் அப்படின்னா என்னென்னா கிராம் மாலிகுலர் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் கிராம் மாலிகுலர் வெயிட், அதாவது 1 மோல் ஈக்குவல் டு 1 கிராம் மாலிகுலர் வெயிட் ஆஃப் சொல்யூட் இந்த லிட்டர் ஆஃப் சொல்யூஷன். ஒரு லிட்டரில் 1 கிராம் மாலிகுலர் வெயிட் அளவுக்கு அந்த சொல்யூட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து 1 மோல் ஆஃப் சொல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம 1 மோல் ஆஃப் NaCl ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு நம்மள்ட்ட சொன்னாங்கன்னு சொன்னால் Na அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது, Cl அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. Na உடைய மாலிகுலர் வெயிட் வந்து 23, Cl உடைய மாலிகுலர் வெயிட் வந்து 35.5. இதை ரெண்டையும் கூட்டுனா நமக்கு வந்து 58.5. இது ரெண்டும் தான் வந்து நம்ம NaCl இருக்குது, சோடியமும் குளோரைடும். அப்போது சோடியம் குளோரைடில் வந்து 58.5 மாலிகுலர் வெயிட் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. இந்த 58.5 மாலிகுலர் வெயிட்டை எடுத்து 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷனில் நம்ம டிசால்வ் பண்ணோன்னு சொன்னோம்னா அதுதான் NaClோட 1m, அதாவது 1 மோலார் சொல்யூஷன், 1 மோலார் சொல்யூஷன் ஆஃப் NaCl. நார்மல் சொல்யூஷன்னா என்னென்னா ஒரு லிட்டருக்கு பெர் லிட்டருக்கு நம்மளுடைய சொல்யூட் வந்து 1 கிராம் ஈக்குவலன் வெயிட்டில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அது நார்மல் சொல்யூஷன். நம்ம மோலாரில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் கொஞ்சம் கிராம் ஈக்குவலன் வெயிட் அப்படிங்கிறது மட்டும்தான் மாறும். ஈக்குவலன் வெயிட் அப்படின்னா என்னென்னா மாலிகுலர் வெயிட்டை நம்ம பார்த்தோம்ல முன்னாடி சோடியத்துக்கு மாலிகுலர் வெயிட் வந்து 23, குளோரைடுக்கு வந்து 35.5 அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த மாலிகுலர் வெயிட்டை வேலன்சியால் டிவைட் பண்ணோன்னு சொன்னால் அதுதான் இதனுடைய ஈக்குவலன் வெயிட், ஒரு சப்ஸ்டன்ஸுடைய ஈக்குவலன் வெயிட். அந்த ஈக்குவலன் வெயிட் வந்து ஒரு லிட்டரில் நீங்கள் அந்த ஈக்குவலன் வெயிட் அளவுக்கு நீங்கள் டிசால்வ் பண்ணிங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த 1n சொல்யூஷன் நமக்கு வந்து கிடச்சிரும். சொல்யூஷன் ஃப்ரம் சொல்யூஷன் நம்ம வந்து லேபில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபுல்லாகவே பவுடரை போட்டு, அதாவது தண்ணியில் பவுடரை கலக்கிற மாதிரியே வராது. மேக்ஸிமம் எப்படி வரும்னு சொன்னால் ஒரு லிக்யூடு இன்னொரு லிக்யூடு டைட்ரேஷன்லாம் பார்த்தோம்னா லிக்யூட் பை லிக்யூடு தான் நம்ம பண்ணுவோம். லிக்யூடை இன்னொரு லிக்யூடில் ஆட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். இப்படி பண்ணும்பொழுது வந்து ஒவ்வொரு சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து தெரியாது. அப்படி அந்த கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இந்த ஃபார்முலா போட்டோன்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் தெரிஞ்சிடும். வி அப்படிங்கிறது வால்யூமு, சி அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன். அது பெர்செண்டாக இருக்கலாம், மோலாராக இருக்கலாம், நார்மலாக இருக்கலாம். இப்படி 3 வகையில் நம்ம வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து சொல்லிக்கலாம். இப்போ V1 V2 அப்படின்னா V1 அப்படிங்கிறது ஒரு வால்யூம் ஒரு சொல்யூஷனுடைய வால்யூம், V2 அப்படிங்கிற இன்னொரு சொல்யூஷனுடைய வால்யூம். இப்போ எனக்கு வந்து V2 தெரியணும், அந்த வால்யூம் அதாவது ரெண்டாவது சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் தெரியணும்னு வச்சுக்கோம். கான்சன்ட்ரேஷன் தெரியணும் அப்படின்னு சொன்னால் மீதி எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால்
நம்ம இந்த V2 உடைய அதாவது ரெண்டாவது சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் C2 வந்து நம்ம வந்து இப்போ V2 இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த C2 வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு தான் வந்து இந்த சொல்யூஷன். Thank you for your attention.